9வது கேள்வி பாருங்க. எலக்ட்ரிசிட்டி கேள்வி பகுதியே. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் எக்ஸ் ஆனது மின்னியக்கு விசை ஈயையும் அகத்தடை ஆரையும் கொண்ட ஒரு சேமிப்பு கலம். எல்லானது ஏபிக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு மின் விளக்காகும். விளக்கின் ஊடாக உள்ள ஓட்டம் ஐயா. அது மின் விளக்கா இருக்கிறதால நம்ம எதுவுமே குழம்பு தேவையில்லை. அது ஒரு தடை மாதிரி. மின் விளக்குக்கும் தடை இருக்கும். அது ஒரு தடை. மின் விளக்கினால் நுகரப்படும் வலு ஈயானது E - I2R என தரப்படலாம் என காட்டு. முதலாவது ஏபிக்கு குறுக்க அழுத்தம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சால் நீங்க அவருக்கு தடைய காணலாம். தடைய கண்டறிவீங்களாக இருந்தால் வலு எழுதலாம். அப்படி இல்லாட்டி நீங்க அழுத்தத்தை கண்டுபிடிச்சால் P V × I இல்லையா? அப்ப நீங்க அதுல என்ன செய்யலாம்? வலுவை காணக்கூடியதா இருக்கும். அப்ப நீங்க முதல்ல காண வேண்டிய விஷயம் ஏபிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. ஐங்கிற மின்னோட்டம் இந்த சுற்று வழியாக ஓடுது. நான் ஒரு வரையேன். இதான் சுற்று. இது மின்குமல். நீங்க தடையாகவும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த சுற்றுல இவருக்கு ஒரு அகத்தடை R இருக்கு. அவருக்கு மின்னியக்க விசை E தராங்க. இதுல மின்னோட்டம் I ஓடுது. இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் A, அப்படின்னா ஒரு தார். ஓகே. இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு நம்மளுக்கு தெரியும். அந்த அழுத்த வேறுபாடு சொல்ல போனால் இந்த மின் களத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடாக இருக்கு. அப்ப மின் களத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு நீங்க எழுதலாம் VAB E - IR இல்லையா? E - IR எழுதலாம். சரி. இப்போ ஏபிக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு தெரியும். அதாவது மின்கலத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு தெரியும். மின்கலத்துக்கு கூடான ஓட்டம் ஐங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அப்ப நீங்க மின்கலத்தில் ஏற்படும் வலுவிரயம் P VAB × I அப்படின்னு P V × I சமன்பாடு ஞாபகம் இருக்கு. E - IR × I. இப்ப இதை நீங்க சுருக்குவீங்களாக இருந்தால் என்ன வரப்போகுது? EI - I2. ஓகே. இதனை காட்ட சொல்றாங்க. இன்னொரு அடுத்தது E, I ஆகியவற்றுக்கான வரைவிலக்கணங்களை பயன்படுத்தி பெருக்கம் E × I ஆனது சேமித்தளத்தினால் பிறப்பிக்கப்படும் வலுவுக்கு ஏன் சமம் என விளக்குக. இது ஒரு மிக முக்கியமான மிகவும் நல்ல ஒரு கேள்வி ஒண்ணு. என்னன்னு சொன்னால் அடிப்படை தத்துவங்கள் தெரியாம இந்த கேள்வி செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட கேள்வி ஒண்ணுதான் இது. அதாவது வரைவிலக்கணத்தை பயன்படுத்தி தான் அவங்க செய்ய சொல்றாங்க. அவங்க எதனால் நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, என்னத்தை விளக்கணுமா? பெருக்கம் E × Iங்கிறது சேமிப்பு களத்தினால் பிறப்பிக்கப்படும் வலுவுக்கு ஏன் சமன் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே. முதல்ல ஈங்கிறது என்னன்னு தெரியும். ஈங்கிறது மின்னியக்க விசை. நீங்க எழுதுறேன்னா எழுதிக்கும். மின்னியக்க விசை அப்படிங்கிறது என்னன்னா ஓரலகு நேரேற்றத்தை. சரியா? நீங்க பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓரலகு நேரேற்றத்தை அல்லது ஒரு கூலோம் நேரேற்றத்தை தாழ் அழுத்தத்தில் உள்ள மின்வாயில் இருந்து, நமக்கு பேட்டரியில இதுதான் தாழ் அழுத்தம் மைனஸ், இது பிளஸ். தாழ் அழுத்தத்தில் உள்ள மின்வாயில் இருந்து உயர் அழுத்தமுடைய மின்வாய்க்கு உட்புறமாக எடுத்து செல்வதற்கு, அதாவது இவர் உட்புறமா போக மாட்டார், உட்புறமாக போகணுமாக இருந்தால் நீங்க வழங்க வேண்டிய சக்தி எதுவோ அதான் மின்னியக்க விசை. உட்புறமாக ஒரு ஏற்றத்தை நீங்க உள்ளுக்கு அனுப்புறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை அல்லது தேவையான சக்தி என்னன்னு கேட்டால் அதான் மின்னியக்க விசையா இருக்கு. சரி, பாஸ் பண்ணி வேணா அந்த டெபினிஷன் எழுதிக்கோம். இப்போ இப்படி உட்புறமாக அனுப்புறதுக்கு செய்ய வேண்டிய வேலை தான் மின்கலத்தின் சக்தியாக இருக்கு. நம்ம வேலை அதான் மின்கலத்தின் சக்தி. அதை நம்ம மின்னியக்க விசை அப்படிங்கிற பேரால சொல்லுவோம். ஓர் அலகு நேரத்துல கடக்கிற மின்னேற்றம் மின்னோட்டமாக இருக்கும். இது ரெண்டாவது மின்னோட்டத்துக்கான இருக்கு. மின்னோட்டம்ங்கிறது I Q/T அல்லது Q IT அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்குல்ல, அதுல இருந்து I Q/T இருக்கு. அதாவது அலகு நேரத்துல நடக்கிற ஏற்றங்களின் எண்ணிக்கை தான் என்னது மின்னோட்டமாக கருதணும். அந்த ரெண்டு டெபினிஷனும் நீங்க எழுதி ஆகும். ஏன்னா வரைவிலக்கணத்தில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க, அப்ப எழுதுங்க. சரியா? ஆகவே சேமிப்பு களத்தினால் அலகு நேரத்தில் பிறப்பிக்கப்படும் சக்தி அல்லது வலு என்னவா இருக்கு? E V × I இல்ல. சேமிப்பு களத்தினால் நீங்க சமன் போட்டு எழுதுங்க. ஆகவே சேமிப்பு களத்தினால் அலகு நேரத்தில் பிறப்பிக்கப்படும் சக்தி அல்லது சேமிப்பு களத்தினால் அலகு நேரத்தில் சேமிப்பு களத்தின் வலு அப்படின்னு போடலாம். என்னவா இருக்கும்? ஐக்கு பதிலா V × Q/T. ஆனா அந்த அழுத்த வேறுபாடு நம்ம ஈன்னு சொல்லிட்டோம். மின்னியக்க விசை EQ/T. நம்ம என்னன்னு காட்டுறோம்? EQ/T E × I. அதுதான் கேட்குது. அப்ப இந்த Q/T பதிலா நீங்க இது எழுதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலகு நேரத்தில் பிறப்பிக்கிற சக்தி என்னன்னு கேள்வி. அதாவது வலு தான் கேள்வி. V × Q/T ஏற்றத்தின் கீழ் நேரம். அப்போ அந்த Vக்கு பதிலா E போடலாம், Q/T. இப்ப Eக்கு பதிலா I போடலாம். அப்போ அந்த வலு E × I ஆக நம்மளுக்கு பெறப்படுது இல்லையா? சரிதானே? ஓகே. அப்ப இதுதான் என்னது வரைவிலக்கணத்தின் நிறுவன மெத்தடாக இருக்கு. சரியா? அப்படி இல்லாட்டி இன்னொரு விதமா செய்யுங்கிறது சக்தியின் கீழ் அல்லது வேலையின் கீழ் நேரம் ஒர்க் அவுட். ஆனா வேலை நம்மளுக்கு தெரியும் V × Q/T. ஆனால் V × Q/T நம்ம எழுத தெரியும். அப்போ V × I. ஆனா V நம்மளுக்கு தெரியும் இப்படின்னு சரி, ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இதைத்தான் நீங்க இங்கேயும் செய்றீங்க, இதைத்தான் இங்கேயும் செய்றீங்க. நீங்க இப்படி எழுதுங்க. இதை எழுதிட்டு ஃபர்ஸ்டா, அடுத்து இதை எழுதுங்க, அடுத்து இதை எழுதிட்டு அப்ப இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கோங்க. ரெண்டுமே ஒரே வேலை. அப்ப இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சு அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு ஒன்றில் உள்ள மின் விளக்கு ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ளவாறு மின்னியக்க விசை E1ஐயும் அகத்தடை R1ஐயும் கொண்ட
வேறொரு சேமிப்பு கலத்தினால் இப்போது பதிலிடப்படுகிறது. பதிலிடம்னா என்னன்னா ரீப்ளேஸ் பண்றோம். அவரை எடுத்துட்டு இன்னொரு ஆளை போட்டோம். E வந்து E1 விட பெருசா இருக்கு. இப்போது சுற்றில் உள்ள ஓட்டம் I1 ஆகும். E1 மைனஸ் I ஸ்கொயர்ட் R சமன் E1 I1 சக I1 ஸ்கொயர்ட் R1 என காட்டுங்க. ஏதோ ஒரு தொடர்பு தாராங்க. நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி கேள்வி வந்தால், அது இந்த மாதிரி தொடர்பு வந்தால் செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை என்னன்னா கேட்சோவின் விதியை யூஸ் பண்ண வேண்டியதான். அது கேள்விகளை சில பேர் வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க. கிர்ச்சாஃபின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்சோவின் விதின்னு சொல்லுவாங்க, கிர்ச்சாஃபின் விதி அப்படி எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து KARCHO. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த சுற்றுக்கு கேட்சோவின் விதி போட போறீங்க. ஆனா கேட்சோவின் விதி போடும்போது நீங்க தனித்தனியா எழுதி காட்டணும். எதுக்கு யூஸ் பண்றீங்க, என்ன பாதையில என்ன சுழியில யூஸ் பண்றீங்க, அது எல்லாமே எழுதி காட்டணும். அப்ப எழுதி காட்டணுமாங்க நீங்க முதல்ல அந்த படத்தை நீங்க மறுபடியும் ஒருக்கா பிரதி செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அப்பதானே நீங்க ABCD பேர்லாம் போட்டுட்டு என்ன சொல்லி அதெல்லாம் போடலாம். இப்ப பிரதி செய்றீங்க. பிரதி செய்து இவருடைய மின்னியக்க விசை E, அவர் தகத்தடை R. இவர்கிட்ட மின்னியக்க விசை E1 சொல்றாங்க. ஈக்கும் E1க்கும் இடையில தொடர்பு தாராங்க. E வந்து E1 விட பெருசா இருக்கு. இவர்கிட்ட அகத்தடை R1 இருக்கு. இதுல மின்னோட்டம் ஓடுதான். ஈக்கு தானே E1 விட பெரிய மின்னியக்க விசை. ஆகவே மின்னோட்டம் இப்படி ஓடுமா, இந்த சைட்ல தான் ஓடும். இதுதானே இந்த சைட்ல ஓட போகுது. அந்த சைட்ல ஓட போகுது. நம்ம என்ன செய்வோம், இந்த ரெண்டு களத்துக்கும் கேட்சோவின் விதிப்படி எழுத வேண்டியது. இது ஒரு AB, அவங்க AB தந்திருக்காங்க, அவங்க A மட்டும் தந்திருக்காங்க. அப்ப நம்ம அதுல இருந்து போடும். தந்தாதான் வந்து நம்ம மாத்தாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க பிறகு கேள்வியில வந்து AB அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த ABCD என்ற சுற்றுக்கு ABCDA சுற்றுக்கு என்ன சுழியில போட போறீங்கிறது வலஞ்சுழியாக விதியை பயன்படுத்துக. ஓகே, அதை எழுதணும். எழுதிட்டு கேட்சோவின் இரண்டாம் விதி என்ன சொல்லுது, நம்ம கருதுற சுற்றுல கருதுற போக்குல உள்ள மின்னியக்க விசைகளின் கூட்டுத்தொகை அங்க இருக்க ஐஆர் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. அகத்தடைகளை நீங்க தனியா உள்ள தடைகளாக எடுத்து யோசிச்சால் இங்க இருக்க மின்னியக்க விசை E சக நம்ம போற போக்குக்கு எதிர் திசையில தானே E1 இருக்காகவே E சய E1 வரும் இல்லையா. இது சமன் I இன்டூ ஐங்கிற மின்னோட்டம். இப்போ I1 மின்னோட்டம் இன்டூ முதலாவது அகத்தடை R ஆக அதே I1 மின்னோட்டம் இரண்டாவது அகத்தடை R1. இது நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் I1 பொது எடுக்கலாம். கேள்வி விடைய பாருங்க, ரெண்டு சைடுமே ஒரு I1 பெருக்கப்பட்டு வேற ஒண்ணுமே நடந்தில்ல. முழு சமன்பாட்டையும் ஒரு I1 நால பெருக்கு. E இன்டூ I1 சய E1 இன்டூ I1 சமன் I1 ஸ்கொயர்ட் இன்டூ R1. இப்ப அவங்க சொல்லியிருக்க வடிவத்துக்கு நீங்க ஒழுங்கமைப்பீங்கன்னா சரி. இழுவை மற்றும் E இன்டூ I1 அவர் இந்த சைட் கொண்டு வந்தால் மைனஸ் I1 ஸ்கொயர்ட் இன்டூ R வருவார். இது சமன் E1 I1 சக I1 ஸ்கொயர்ட் வராது. I1 ஸ்கொயர்ட் R1 இப்படி வரும். சரி, இதனை காட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு நிறுவனம் இல்லையா, அவர் இருந்தால் கேட்சோவின் விதி யூஸ் பண்ணிட்டால் சரி. அடுத்தது இதுக்கு வேற மெத்தட்ஸும் இருக்கு. நீங்க வந்து இங்க இவரால வழங்கப்படுறவன், அதாவது நீங்க இந்த பேட்டரி யோசிச்சீங்கன்னா இவரு சார்ஜ் இறங்குது. ஏன்னா இவருக்கு மின்னியக்க குறைவா இருக்கு, இவர் சார்ஜ் இறங்குது. இவர்கிட்ட சார்ஜ் ஏறுது இல்லையா, இவர்கிட்ட சார்ஜ் ஏறுது. ஆகவே இவர்ல சக்தி இழக்கப்படுது, இவர்ல சக்தி ஏற்றப்படுது. அந்த ரெண்டுமே சமனா இருக்கும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லாட்டி அழுத்த வேறுபாடுகள் இங்க இருக்க இந்த VBC அவரும் VABயும் சமனா இருக்கு. அதை வச்சு நீங்க செய்யலாம். இப்படி வேணாலும் செய்யலாம். நமக்கு ஈஸியா செய்ய தெரிஞ்சது அடிக்கடி செய்யறது ஸ்டாண்டர்ட் HND தான். அப்ப நான் அதுல செஞ்சு காட்டுறேன். நீங்க எந்த மெத்தட்ல செஞ்சிருந்தாலும் மார்க்ஸ் தந்திருக்காங்க. இரண்டாவது, மேற்குறித்த கோவையில் உள்ள E இன்டூ I1 E1 I1 ஆகிய பெருக்கங்கள் பௌதிகவியல் ரீதியாக என்ன கண்ணியங்களை வழி குறிக்கின்றன உமது விடையை விளக்கு. E1 இன்டூ I1 E இன்டூ I1 நம்ம ஆல்ரெடி E இன்டூ I எதை வகை குறிக்குது அப்படின்னு நம்ம மேல வந்து ஒரு கேள்வியில நிறுவனம் முதலாவது பார்த்த. ரெண்டாவதுல ஆல்ரெடி E இன்டூ I எதை குறிக்கும் அப்படிங்கறது நிறுவனம். அதை வச்சுக்கிட்டு இங்க E இன்டூ I1 E1 இன்டூ I1 சொல்ல வேண்டியதுதான். E இன்டூ I1 மின்னியக்க விசை E உடைய சேமிப்பு களத்தினால் பிறப்பிக்கப்படுற வலுவாக இருக்கும் இல்லையா. நம்ம மேல அப்படித்தான் நிறுவனம். மின்னியக்க விசை E உடைய சேமிப்பு களத்தினால் பிறப்பிக்கப்படும் வலுதான் E இன்டூ I1 இருக்கு. இதே மாதிரி E1 I1 என்னவா இருக்கும் அப்போ அதே மாதிரி நீங்க எழுதலாம். மின்னியக்க விசை E1 உடைய மின்கலத்துக்கு சேர்க்கப்படும் வலு இல்லையா, சக்தி சேர்க்கப்படும் வலு E1 to I1 இருக்கு. அல்லது I1 மின்னோட்டம் வந்து E1 கூட ஓடுது இல்லையா, நீங்க அதை சொல்லியும் சொல்லலாம். E1 என்னும் மின்னியக்க விசையுடைய களத்தினுள் I1 மின்னோட்டம் ஓடுவதால் உருவாகும் வலு E1 into I1 ஆல பெறப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி. உருவாகும் வலு அல்லது அழகு நேரத்தில் செய்யப்படும் வலு என்ன வேணும் சொல்லலாம். அப்படியும் இல்லாட்டி இவர்ல சக்தி இழக்கப்படுது, இவர்ல சக்தி சேமிக்கப்படுது, அதை வச்சு சொல்லலாம். E into I1ங்கிறது என்னன்னா இந்த சுற்றுல மின்னோட்டம் ஓடுறதால E மின்னியக்க விசையுடைய களத்துல இழக்கப்படுற சக்தி, அழகு நேரத்துல இழக்கப்படுற சக்தியாக இருக்கு. E1 into I1ங்கிறது இந்த மின்னோட்டத்துல I1 மின்னோட்டம் ஓடும் போது, இந்த சுற்றுல I1 மின்னோட்டம் ஓடும் போது, அதாவது E1 மின்னியக்க விசையுடைய களத்துக்கு I1 மின்னோட்டம் ஓடும் போது அழகு நேரத்தில் அக்களத்தில் சேமிக்கப்படும் சக்தி E1 into I1 இருக்கு. அப்படின்னு நீங்க எந்த விதமா வேணாலும் நீங்க சொல்லலாம். அதை எழுதிக்கோ. நம்ம மேல இதை நிறுவி வச்சிருக்கோம், அதே மாதிரி இதை சொல்லி விடும். அடுத்தனா டி பார்ட். இது எல்லாமே வரைவிலக்கணத்தை வந்து நீங்க சொல்லி ஆகணும். இது கட்டாயம் அடிப்படை தத்துவங்கள் தெரிஞ்சு வைப்பது முக்கியம். இறங்கிய மீள ஏற்றத்தக்க ஒரு பேட்டரி, அதாவது ரீசார்ஜபிள் பேட்டரி மீள ஏற்றுவதற்கு ஒரு 2 தரப்பட்டுள்ளதனை இயல்பொத்த ஒரு சுற்றை
சுற்றை பயன்படுத்தும். இச்சந்தர்ப்பத்தில் எக்ஸ் ஆனது ஒரு மாறா வலு பயப்பை வழங்கத்தக்க ஒரு முதலாகும். அதாவது அவருக்கு வலு மாறக்கூடாது, அவருக்கு வலு மாறலாம். இது பேட்டரி ஏற்றி எனப்படும், அதாவது சார்ஜர். வையானது இறங்கிய பேட்டரியை வகை குறிக்கிறது. ஒரு 3 காட்டப்பட்டுள்ள அத்தகைய ஒரு சுற்றை கருதுக. எக்ஸ் ஆனது ஒரு 12 வோல்ட் ஏற்றியாகும், 12 வோல்ட் பேட்டரி ஏற்றியாகும். கணிப்பு நோக்கத்திற்காக அதனை மின்னியக்க விசை 12 வோல்ட்டையும் அகத்தடை 2 ஓமையும் கொண்ட ஒரு மாறா வலு முதலாக கருதுக. அப்ப அவர்ல உருவாகிற வலு மாறாது. எல்லானது பேட்டரி ஏற்றிக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு தடை RL, ஓகே, 2 ஓமை கொண்ட ஒரு காட்டி விளக்காகும். E2 தடையும் E2 R2 ஆகியன ஏற்றும் செயல்முறையில் ஒரு குறித்த கணத்தில் பேட்டரி வையின் மின்னியக்க விசையும் அதன் அகத்தடையும் வகை குறிக்கின்றன. இப்போ இந்த பேட்டரி இருக்குல்ல, இந்த பேட்டரிக்கு மின்னியக்க விசை கூடிக்கிட்டே இருக்க போது, ஏன்னா சார்ஜ் ஏறுது, கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு குறித்த கணத்துல அவர்கிட்ட மின்னியக்க விசை E2 இருக்கும், அவர்கிட்ட அகத்தடை R2 இருக்கும். நீங்க சார்ஜ் ஏற்ற அகத்தடை குறையும். அதை நீங்க விளங்கணும். நம்ம ஒரு MCQ செஞ்சிருக்கோம். ஒரு பேட்டரியில காலப்போக்குல மின்னியக்க விசையும் தடையும் எப்படி மாறுது. மின்னியக்க விசை குறையும் இல்ல, அகத்தடை என்ன செய்யும், கூடும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கேள்வி செஞ்சிருக்கோம். நம்ம ஈஸியா தட்டி செஞ்சிருக்கோம் இல்ல. அப்படி சார்ஜ் இறங்க இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். இப்ப சார்ஜ் ஏற்றும் போது அப்படியே ரிவர்சல் நடக்கும். மின்னியக்க விசை கூடும், அகத்தடை குறையும். சரியா? அந்த ஒரு கணத்துல மட்டும் மின்னியக்க விசை E2 இருக்கு, அகத்தடை R2 இருக்கு. அக்கணத்தில் R2 ஒரு ஓமும் வையினூடாக உள்ள ஓட்டம் 1 ஆம்பியராகவும் இருக்கு. அக்கணத்தில் பேட்டரி வையின் மின்னியக்க விசை E2 கணிக்க எப்படி செய்யலாம்? செய்ய முடியாது. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த படத்துக்கு பொறுக்க வரையணும். நீங்க வரைஞ்சு சுற்றுகளுக்கு பேர் போட்டு அப்படித்தான் செய்யணும், கட்டாயம். அதுக்கெல்லாம் அப்போ இந்த சுற்று வரைவோம். எப்படி இருக்கு? 3R. இங்க வந்து சார்ஜ் ஆகுறது E2 R2. இந்த பக்கம் ஒரு லைட் மாதிரி தந்திருக்காங்க, அது ஒரு தடையா. அவருக்கு தடையில பெருமானம் தந்திருக்காங்க. என்னவா? RL. சரியா? இவர் E2 R2, இவரு ER. வேற என்ன தரம்? R2 வந்து 1 ஓம் தரம், 1 ஓம். RL 2 ஓம் தரம். வையினூடாக உள்ள ஓட்டம், அதாவது இதுதான் களம் வை, அவருக்கு கூடான ஓட்டம் 1 ஆம்பியர்னு தரம். இதுல 1 ஆம்பியர். வேற ஏதாவது மின்னியக்க விசை இவருக்கு 12 வோல்ட்னு தராங்களே, அப்ப இதுல வந்து 12 வோல்ட். ஓகே, வேற அவ்வளவுதான். 12 வோல்ட்னு தராங்க. நம்ம என்ன செய்ய, பேர் போட வேண்டியது. இதை ஏன்னு தந்திருக்காங்க, அது சார்பு போடணும். A B C போடும், இது D போடும், இதை E போடும், இது F போடும். எல்லா உச்சிகளுக்கும் பேர் போட்டாச்சு. நீ ஒவ்வொரு தனித்தனி சுற்றுகளுக்கும் கேட்ச யூஸ் பண்ணிக்கலாம். முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், முழு சுற்றுக்கு தேவை. நம்மளுக்கு இதுல ஓடுற மின்னோட்டம் தெரியும், நம்ம அதில் செய்யும் EFE. சரி, இந்த சுற்றுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சுற்றுக்கு கேட்சவின் விதிப்படி போடுங்கள். கேட்சவின் விதிப்படி மின்னியக்க விசைகளின் கூட்டுத்தொகை AR பெருக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். இங்க இருக்க மின்னியக்க விசைகள் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கரண்ட் ஓடுது, இந்த மின்னோட்டம் என்னன்னு தெரியாது, அதாவது ஐன்னு போடுவோம். இல்லாட்டி இது I1 போடுவோம். I என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, இது I1. அப்போ இந்த திசையில பாக்குறேன், வலஞ்சுழியில பார்த்தால் 12 வோல்ட் இருக்காது. மைனஸ் இந்த சுற்றுல தானே பாக்குறேன். அந்த சுற்றுல பார்க்கும்போது அந்த சைட்ல இருக்க தடையெல்லாம் விட்டுற வேண்டியது. இந்த சுற்றுல இன்னொரு பேட்டரி இருக்கு, அது E2ங்கிற மின்னியக்க உடையது. அப்ப 12 - E2 நம்மளுக்கு வரும் 2 மடங்கு I இல்ல. இவருக்கு அகத்தடை 2 ஓம் தராங்களே, அகத்தடை 2 ஓம் தராங்க. ஆகவே 2 மடங்கு I. இதுல ஓடுற மின்னோட்டம் 1 ஆம்பியர்னு தெரியும், இன்டூ R2. அதாவது 1 மடங்கு 1 ஓம் அவருக்கு தடை அவங்க தந்திருப்பதால 1 மடங்கு 1 ஓம் அப்படின்னு போடுங்க. இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், Eக்கும் Iக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு இல்ல. இந்த தொடர்பு அப்படியே இருக்கட்டும், இந்த தொடர்பு அப்படியே இருக்கட்டும். அல்லது நீங்க என்ன செய்யலாம், E2 சக 2I 11 அப்படின்னு எடுத்து வைக்க. இது முதலாவது சமன்பாடு. இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம் சொன்னால், EFABCD சுற்றுக்கு வலஞ்சுழியில கேட்சவில் விதி பிரயோகித்தால் என்ன வரப்போகுது? அதுல அந்த பெரிய சுற்றுல இருக்க ஒரே ஒரு பேட்டரி E மட்டும் 12 வோல்ட் மட்டும். IR பெருக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். I இன்டூ முதலாவது தடை என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அது இல்லாம I1 இன்டூ 2 ஓம். இப்ப பாப்பீங்களா இருந்தால் I-லையும் I1-லையும் ஒரு தொடர்பு கிடைச்சது இல்ல, I-லையும் I1-லையும் ஒரு தொடர்பு கிடைச்சது. நீங்க இப்படி செய்யலாம், என்ன செய்யலாம்? E2 நம்மளுக்கு தெரியுது, ஒரு I1 நீங்க எழுதலாம் I - 1 அப்படின்னு. இது கேட்சவின் முதலாம் விதியில சொல்றீங்க. இப்படி இங்க வர்ற ஐங்கிற கரண்ட் தான் 1 ஆம்பியர் ஆகவும் I1 ஆம்பியர் ஆகவும் பிரிஞ்சு போகுது. ஆகவே இந்த சந்தில எல்லா மின்னோட்டங்களும் கூட்டு பண்ணணும். இந்த கூட்டுத்தொகை பூஜ்ஜியமா இருக்கும். உள்நோக்கி வாரது I, வெளிநோக்கி போறது I1-ம் A. ஆக 1 ஆம்பியரும். அப்ப I1-ஐயும் 1 ஆம்பியரையும் கூட்டுறது ஐக்கு சமனா இருக்கும். ஆகவே அதுல இருந்து நம்ம சொல்லலாம் I1ங்கிறது I - 1. இது கேட்சவின் முதலாம் விதிகள் சொல்றோம். அப்ப அதை நீங்க எழுதிட்டு I1க்கு பதிலா I-ல போடப்படும். எழுதிட்டால் உங்களுக்கு தொடர்பு வரும். எப்படி வரப்பு? I1ல போட்டால் I2I 2I - 2ன்னு வரும். -2 இந்த பக்கம் வந்தால் 14 2I. இதுன்னு இருக்கார். அப்ப I வரும் 7. ஓகே, I 7 ஆம்பியர். ஓகே, ஐக்கு பதிலா இங்க பிரதிடுங்க 14. I1 இன்டூ 2 ஓம், I இன்டூ 2 ஓம், 12 மீனத்துல 2I. 2 மடங்கு I1க்கு பதிலா I - 1 போடும். அப்ப இங்க ஒரு 2I இருக்கு, இங்க ஒரு 2I இருக்கு. மொத்தமா 4I தான் என்னது 14. அதாவது I வரும் 7 இன்ச்சில்.
I சமன் 7/2 3.5 வருது. இப்போ இந்த ஐய கொண்டு வந்து முதலாவது சமன்பாட்டுல போடுங்க. இவர் என்னது 7/2 இருந்தால் ஐய பிரதியிடும் போது 7 மாறிடுவார். இந்த 7 கொண்டு வந்து இந்த சைட்ல கழிக்கும் போது E2 உங்களுக்கு 4 வோல்ட். அப்போ மின்னியக்க விசை இரண்டாவது பேட்டரியின் மின்னியக்க விசை 4 வோல்ட் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு. அக்கணத்தில் பேட்டரி ஏற்றியினால் பிறப்பிக்கப்படும் வலுவையும் R2 RL ஆகியவற்றில் செலவிடப்படும் வலுவையும் கணிக்க. சரி, பிறப்பிக்கப்படுற வலு காணணும். பிறப்பிக்கப்படுற வலுவதை நீங்க முதல்ல ஒரு கேள்வியிலே நீங்க நிரூபிட்டீங்க. E I ஆக இருக்கும் இல்லையா? அதுல ஓடுற மின்னோட்டம் உங்களுக்கு தெரியும் 1 ஆம்பியர். அவர்கிட்ட மின்னியக்க விசை E2 4 வோல்ட்னு கண்டுபிடிச்சோம். ஆகவே பிறப்பிக்கப்படுற வலு என்னவாக இருக்கும்? இவர்ல பிறப்பிக்கப்படுற வலு கேட்கல, 12 வோல்ட் பேட்டரியில பிறப்பிக்கப்படுற வலு கேட்கறாங்க. அதுக்கு உங்களுக்கு I தெரியணும். I உங்களுக்கு தெரியும். I எவ்வளவு? 7/2. சரி, பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி பிறப்பிக்கப்படுற வலு P சமன் E × Iங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சோம். வலு காண போறீங்க. பிறப்பிக்கப்பட்ட வலுக்கு பதிலா அவர்கிட்ட மின்னியக்க விசை 12, ஐக்கு பதிலா 7/2. அப்ப 6 தர 7 42. அடுத்தது ஆறுல விரயமாகிற வலு பார்க்கணும். ஆர்ட்டு தடை தெரியுமா? ஆர்ட்டு தடை 2 ஓம் தெரியும். ஆறு கூடான மின்னோட்டம் தெரியும். அப்படி செய்யலாம். அல்லது R போல செய்யலாம், பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இல்ல இதுவருக்கு ஊடாக போற மின்னோட்டம் தெரியும். ஊடாக போற மின்னோட்டம் தெரியும். எவ்வளவு? 7/2. I2 7/2. அவர்கிட்ட தடை 2 ஓம் தெரியும். ஆகவே 6 விரயமாகும் வலு. ஆனா நான் இதை அழிச்சு விட்டுட்டு இருந்தால் எனக்கு திருப்பூர் படம் வந்து நீங்க 6 விரயமாகும் வலு E சமன் I2 போடலாம். I2க்கு பதிலா 7/2 வர்க்கம், அதாவது 49/4. ஆறுக்கு பதிலா 2, அதாவது 49 நீங்க 2 பிரிக்கணும். 24.5 வெட்டணும். R2 விரயமாகும் வலு. R2 கூடான மின்னோட்டம் என்னன்னு சொன்னால் I1 நம்மளுக்கு தெரியுமா? I1 R2ங்கிறது என்னது? இவர் RL. R2 தடை தெரியும் 1 ஓம். அவர் கூடான மின்னோட்டம் தெரியும் 1 ஆம்பியர். ஆகவே படத்தை வந்து நீங்க கிளியரா வாங்கிடுவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம். 1 ஆம்பியர் 1 ஓம் கூடாக ஓடுது. விரயமாகிற வலு என்னவா இருக்கும்? I2R. அப்ப நீங்க திருப்பூருக்கு எழுதுவீங்க இல்ல, R2 விரயமாகும் வலு என்னவா இருக்கும்? P சமன் I2R. I2 எவ்வளவு? 1 ஆம்பியர் தான் ஓடுது. R எவ்வளவு? 1 ஓம். அதே மாதிரி RL விரயமாகிறதும் கேட்கறாங்க. RL விரயமாகும் வலு. RL கூடான மின்னோட்டம் I1. I1ங்கிறது I-1. ஐங்கிறது 3.5. அப்ப 2.5, அதாவது 5/2 தான் I1. RL வந்து 2 ஓம். அப்ப நீங்க மறுபடியும் என்ன செய்ய போறீங்க? I2R. I2க்கு பதிலா 5/2 வர்க்கம். ஆறுக்கு பதிலா 2, அதாவது 25/2. சரியா? இப்படி நீங்க அந்த கேள்விகளை செய்து எடுக்கலாம். இதெல்லாம் ஈஸியான கேள்விகள். நேரடியாக ஒரே நிலையத்திற்கு புரியும். இதுல எல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாது. அடுத்த பாட்டு போவோம். அக்கணத்தில் ஏற்றும் செயல்முறைக்கு சக்தி காப்பு கோட்பாட்டை பிரயோகித்து பட்டரி ஏற்றியினால் பிறப்பிக்கப்படும் மிகையான வலுவிற்கு என்ன நடைபெற்றுள்ளதுன்னு விளக்குக. அதாவது இங்க பிறப்பிக்கப்பட்ட வலு எவ்வளவு? 42. R2 RL. அந்த தடைகள்ல விரயமான வலு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது தடையில விரயமான வலு 24.5. அடுத்த தடையில விரயமான வலு என்னன்னு பாப்பீங்களாக இருந்தால் 1 இல்ல 1 வாட். அடுத்த தடையில விரயமானது 12.5. எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. விரயமானது எவ்வளவு? 38. அதாவது பிறப்பிக்கப்படுறது இவ்வளவு, ஆனால் விரயமாகிறது 38 வாட். அப்ப அந்த மிச்ச 4 வாட் எங்க போச்சு? அதான் கேள்வி. மிச்ச 4 வாட் எங்க போச்சு? அதான் கேள்வி. அப்ப நீங்க முதல்ல இதை நீங்க கண்டு காட்டணும். சுற்றில் பிறப்பிக்கப்படும் வலு 42 வாட். அதை நீங்க எழுதணும். அடுத்து சுற்றில் விரயமாகும் மொத்த வலு அப்படின்னு போட்டு இது எல்லாத்தையும் கூட்டி 38 வாட்னு கண்டு காட்டணும். அதுக்கு பிறகு சுற்றில் உள்ள மேலதிக வலு அப்படின்னு போட்டு 42 வாட் மைனஸ் 38 வாட் சமன் 4 வாட் அப்படின்னு போட்டு என்ன செய்வீங்க? இந்த மேலதிக வலு எங்க போகுதுன்னு நீங்க வாங்க. இந்த 4 வாட் எங்க போயிருக்கும்? முதலாவது நிறைய பேர் எழுதின விஷயம் என்னன்னு சொன்னால், கம்பிகளுக்கு ஒரு தடை இருந்திருக்கும். அதாவது இந்த வயர்ல இருக்க கம்பிகளுக்கு ஒரு தடை இருந்திருக்கும். அந்த தடையில வந்து வெப்ப சக்தியாக இழக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதினாங்க. அந்த விடை பிழை. கம்பிகளுக்கு தடை இருந்தால் அதை அவங்க மென்ஷன் பண்ணணும். அவங்க மென்ஷன் பண்ணாட்டி கம்பிகளுக்கு தடை இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம செய்யணும். இருக்குங்கிறத நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுந்தமானமாக எடுத்துக்க முடியாது. கம்பிக்கு தடை இருந்தா அவங்க சொல்லணும். அப்ப அந்த விட நிறைய பேர் இருக்கு. அந்த 4 வாட் எங்க போயிருக்கும் சொன்னா, ரெண்டாவது பேட்டரி சார்ஜ் ஏற்றுறோம் இல்லையா? ஒரு பேட்டரி வந்து இப்படி சார்ஜ் வந்து சார்ஜர், இன்னொரு பேட்டரி இப்படி சார்ஜ் ஆகுது இல்லையா? இந்த பேட்டரியில சார்ஜ் ஆக எனக்கு தேவையாயிருக்கும். அந்த 4 வாட் இவரை மின் ஏற்றுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சரியா எழுதுவமாக இருந்தால் இந்த வலு 4 வாட் ஆனது மின்னியக்க விசை E2 உடைய பேட்டரியில் மின்னியக்க விசையாக சேமிக்கப்படும் அப்படி எழுதுங்க. சரி. அல்லது மின்னியக்க விசை E2 உடைய பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா சரி.